வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம பிஎம் விலாக்ஸ். ஃபைனலி நாங்கள் முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு திருத்தணி கிளம்பியாச்சு. சென்னையில் நம்ம எங்கே இருந்தாலும் சரி, சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம்னா திருத்தணிக்கு நிறைய ட்ரெயின் அவைலபிள் இருக்குது. நாங்கள் ஒரு 5:50 பக்கமே வந்துட்டோம். 6:25 எக்ஸ்பிரஸ் பிடிச்சா சீக்கிரமே போயிடலான்னு சொல்லிட்டு. லோக்கல் ட்ரெயின்ஸ் ஆல்சோ அவைலபிள், நம்ம அதுவும் ப்ரிஃபர் பண்ணலாம். திருத்தணி ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் தான் வந்து கோவில் அந்த நடந்து போகிற வழியாக விட்டாங்க. நடந்து போகிறது பார்த்திங்கன்னா 365 படி இருக்குது, அதாவது 365 நாட்களை குறிக்கிற மாதிரி. நேரடியாக வந்து ஆட்டோலேயும் வந்து நம்ம இறங்கிக்கலாம். நாங்கள் வந்து நடந்தே வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த வழியாக வந்துட்டோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை நாள், நல்ல கூட்டம். 9 மணிக்கு நாங்கள் க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட சாமி பார்த்து தரிசனம் பண்ணுறப்ப 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் நம்ம க்யூவில் நின்னாலும் ஃபைனலாக முருகரோட முகத்தை பார்க்குறப்போ எல்லா களைப்பும் மறந்து போயிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், திருத்தணி வந்து முருகரோட 5ஆம் படை வீடு. அதாவது சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு அவரோட கோபம் தணியறதுக்காக வந்து அமர்ந்த இடம் தான் திருத்தணிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் வள்ளியை வந்து அவர் கல்யாணம் பண்ண இடமும் இதுதான்னு புராணங்கள் சொல்லுது. நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளில வந்தப்போ பார்த்திங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து ரொம்ப சிரத்தையோடு நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. காவடியாக இருக்கட்டும், பால்குடமாக இருக்கட்டும், வேல் குத்தி அவங்க அழகு குத்தி நடக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப பக்தியோடு வந்து செஞ்சிட்ருந்தாங்க. நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு முருகரை பார்த்த மகிழ்ச்சியில் திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போனது வந்து டைமிங் கரெக்டாக இருந்ததுனால ஓரளவுக்கு சீக்கிரம் பார்த்துட்டு வர முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வெளியில் வரலாம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு சின்ன சின்ன கடைகளில் நிறைய கயிறுகள் அந்த மாதிரிலாம் இருந்தது. முருகர் படம், வித்தியாசமான முருகர் சிலைகள்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் தேவையானதை வாங்கிட்டு கொஞ்சம் ட்ரெயினில் போகிறப்ப சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இறங்கும்போது தான் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து திரும்ப அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக வந்து நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. போக போக கூட்டம் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அந்த மலைகளுக்கு நடுவில் வந்து அந்த மலைகளே அழகாக இருந்தது. அதுக்கு நடுவில் உள்ள முருகரோட அந்த கோபுரத்தை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் சென்ட்ரல் வந்துட்டிங்கன்னா திருத்தணிக்கு ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி திருத்தணிலேருந்து ரிட்டன் நமக்கு நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து நம்ம திருத்தணி போயிட்டு திரும்ப சென்னை வந்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.